Hi students, I am Vino. 11th month chapter 4 example 4.44 பார்க்கலாம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா evaluate the following 10C3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்னா NCR ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ NCR ஃபார்முலா என்னென்னா n factorial by r factorial into n minus r factorial. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10C3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட வேல்யூ 10, ஸோ 10 factorial. R வந்து 3 இருக்கா, ஸோ 3 factorial into 10 minus 3 factorial. ஸோ மேலே 10 factorial வந்துடும், கீழேனா 3 factorial into 7 factorial. ஸோ 10 factorial எப்படி எழுதிக்கலாம், 10 into 9 into 8 into 7 factorial ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கீழே 3 factorial 3 into 2 into 1 எழுதிக்கிறோம். இங்கே 7 factorial எப்படி வச்சுக்கிறோம், பிகாஸ் 7 7 என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 3s are 9, 1 2 is to 5 2s are 10. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 5 3 8. ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 120 கிடைக்கும். ஓகேவா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சம், இதுலேயே செகண்ட் சம் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, 15C13. ஸோ சேம் இதுக்கும் அதே NCR ஃபார்முலா தான், n factorial by r factorial into n minus r factorial. ஸோ 15C13 என்ன வரும், 15 factorial கீழே வந்து 13 factorial into 15 minus 13 factorial. ஸோ 15 13 into 2 factorial. ஸோ 15 எப்படி எழுதிக்கலாம், 15 into 14 into 13 factorial எழுதலாம். கீழே 13 factorial into 2 into 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 13 13 கேன்சல், 1 2 is to 7 2s are 14. ஸோ 15 into 7 என்ன வரும்னா 105. ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட்டு அதுலேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னொரு கொஷின் கொடுத்துருக்காங்க. தேர்ட் கொஷின் என்னென்னா 100C19. ஸோ இதுக்கும் சேம் NCR ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன வரும்னா 100 factorial by 99 factorial into 100 minus 99 factorial. இப்போ என்ன ஆகும், 100 factorial வந்து 100 into 99 factorial எழுதிக்கலாம். ஸோ இதே வந்து என்னென்னா 99 factorial into 1 factorial அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 factorial வந்து ஒன்று தான். ஸோ ஆன்சர் வந்து 100. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடுத்த சம் 50C15 அப்படின்னு 15 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் NCR ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா 50 factorial by 50 factorial into 50 minus 50 factorialனு கிடைக்கும். ஸோ 50 factorial by 50 factorial into 50 minus 50 வந்து 0வா, ஸோ 0 factorial வரும். ஸோ இது கேன்சல் ஆயிரும், 0 factorial வேல்யூ வந்து 1. ஸோ ஆன்சர் 1. ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.